ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் 3 வரமிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல்லு. அடுத்ததாக இன்றைக்கி நான் ஒரு 150 கிராம் வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகி வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட ஒரு தக்காளியை நல்லா மெலிசான ஸ்லைஸாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதையோடு சேர்த்துட்டு வதக்கிக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். தக்காளி நல்லா குழையிறதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி தக்காளி நல்லா குழஞ்சி சுருண்டு வந்திருக்கு. இந்த கலவையில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலா பவுடர்லாம் சேர்ந்துட்டு அந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போவே ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரியே இருக்குது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா இதை ஒரு கொதி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு குட்டி கப்பில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போது இந்த கலவை நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 காடை எடுத்திருக்கேன். காடையை ஒரு காடையை 2 பீஸாக போட்டிருக்கோம். ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். அதில் காடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க.
பாருங்கள், இருக்கிற எல்லா காடையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா இது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது காடை வந்து நல்லா வேக விடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காடையும் நல்லா வெந்திருக்கு. தண்ணி அளவும் குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஓரளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னா மிச்சம் இருக்கிற தண்ணியும் குறைஞ்சிரும். இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா இது காடை பெப்பர் ஃப்ரை இல்லையா, அதனால் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.